வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு புத்தக அறிமுகம் காணொலிகளோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்போ ராஜகேசரி புதின வரிசை, இது ஒரு வரலாற்று புதின வரிசை. இதுல 8வது புத்தகம் இந்த வருஷம் வெளியாகுது. அதனால நான் மேல் வாசிப்பு பண்றேன் அந்த 7 புத்தகங்களையும். ஸோ அதை ஒரு சாக்கா வச்சுட்டு எல்லா புத்தகங்களையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காணொலிகள் போடணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த புத்தகங்கள் நிறைய பேர் படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசையில தான் இந்த காணொலிகள்லாம் போட ஆரம்பிச்சேன். ஸோ பல்வேறு காரணங்களால 2 காணொலிகளோட 3 புத்தகங்களோட நின்றுச்சு. சரி, மறுபடியும் இன்னொரு நேரம் இருக்கு, இன்னும் இந்த வருஷம் முடியல. சரி, அதுக்குள்ள இருக்கிற மிச்ச 5 புத்தகங்களையுமே அறிமுகப்படுத்திடலாம், அதை பத்தி பேசிடலாம் அப்படின்றதுனால மறுபடியும் நான் உங்களை அந்த புத்தகங்களோட சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இந்த புத்தகத்துடைய பேர் ராஜகேசரி. ராஜகேசரி முதல் புத்தகம். அதுக்கப்புறம் சேரர்கோட்டை பாகம் 1, 2. அது தொடர்ச்சியா ராஜகேசரிக்கு முன்கதையா சேரர்கோட்டை 1 and 2 இருந்தது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உதயபானு வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஆனா மொத்தம் எல்லாத்தையுமே சேர்த்து ராஜகேசரி புதின வரிசை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். உதயபானு வரிசையில முதல் புத்தகம் கார்மேகம். ஸோ இந்த புத்தகம் என்ன, எங்க இருந்து ஆரம்பிக்குது, எங்க முடியுது, என்ன ஏது அப்படின்றத நம்ம காணொலியில போய் பார்ப்போம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ உதயபானு கார்மேகத்துடைய கதை பாத்தீங்கன்னா ராஜகேசரி எந்த இடத்துல முடிஞ்சதோ அங்க இருந்தே தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜகேசரி முடிவுல பாத்தீங்க அப்படின்னா அம்பலவாணர் கம்பன் நாராயணர் அப்படின்றவர் பேரரசர் ராஜராஜ சோழருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் மேல எய்யப்பட்ட அம்பை அவர் நெஞ்சில வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை மழபாடியாரும் மதுரவாசியும் சேர்ந்து உடம்ப தேத்தி அவர் மறுபடியும் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவர் உடம்பு தேறி வர்ற சமயத்துல ராஜராஜ சோழரே அவரை பாக்குறதுக்கு வர்றாரு. ஸோ அவருடைய வீரத்தை மெச்சி அவருக்கு ஒரு பட்டம் கூட ராஜராஜ சோழர், சரி ராஜராஜ ஏதோ ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அது என்ன பட்டம்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, மன்னிச்சிருங்க. பட் ஏதோ ஒரு பட்டம் கொடுக்குறாரு. மறுபடியும் உங்களை அவரை, அதாவது அம்பலவாணரை சேர நாட்டுக்கு தூது அனுப்புறதுக்கு அவர் கேட்டுக்கிறாரு. அதனால மொத்தமா தஞ்சைக்கு நீங்க இடம்பெயர்ந்து வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ மழபாடியாருடைய உதவியோட அவர் தஞ்சைக்கு இடம்பெயர்ந்துடுறாரு. ஸோ அதுல சில நீங்க புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா அம்பலவாணருக்கு தஞ்சைக்கு இடம்பெயர்றதுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கு, அதை எப்படி தாண்டி அவர் இடம்பெயர்றாரு, அதுக்கு மழபாடியார் எப்படி எல்லாம் உதவி பண்றாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தஞ்சைக்கு இடம்பெயர்ந்து அவர் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது அவர் இந்த சோழப்படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாருல்ல, அவருடைய சொந்த ஊரான அவருடைய சொந்த ஊர்ல கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு பயிற்சி பள்ளியை தஞ்சையிலயும் இது நிர்வகிச்சு இவரை ஒரு தலைமை ஆசிரியரா இது பண்றாங்க. ஸோ அதனாலதான் அவர் மொத்தமா தஞ்சைக்கு இடம்பெயர்றாரு. ஸோ இதுதான் ஒரு சின்ன சுருக்கம் அம்பலவாணருடைய கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் ஒரு நாள் திடீர்னு மழபாடியார் அம்பலவாணர் பார்க்க வர்றாரு. உறையூர்ல இருக்க கீர்த்தி மார்த்தாண்டன் வைத்தியசாலையில இருக்கிற தலைமை வைத்தியர் இவருக்கு ஒரு ஓலை அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த ஓலையில உடனடியா உறையூருக்கு அவரை சந்திக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காரு. மழபாடியார் அம்பலவாணரை கூட்டிட்டு உறையூருக்கு போறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா கண்ணன் அப்படின்ற ஒரு இளம் வைத்தியன் அவருடைய மாமாவுடைய அவருடைய தாய் மாமா சொன்னாருன்றதுக்காக ஒரு மர்மமான நோயாளியை வைத்தியசாலையில சேர்த்துடுறாரு. அது ரொம்ப சிக்கலான ஒரு எப்படி சொல்றது, சிக்கலான ஒரு பிரச்சனை அந்த அந்த நோயாளிக்கு இருக்கு அப்படின்றதுனால இது பெரிய ராஜாங்க விஷயமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த தலைமை வைத்தியர் இவருக்கு மழபாடியாருக்கு ஓலை எழுதியிருக்காரு. ஸோ அது பாக்குறாரு. ஸோ கண்ணன் பின்கதை என்ன ஏதுன்னு சொல்றாரு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ பெருங்காடன் அப்படின்ற ஒரு பேர் அடிப்படுது. ஸோ பெருங்காடன் யாரு அப்படின்னா அவன் மூலமா தான் அவன் தான் அதாவது கண்ணனுடைய மாமாவும் பெருங்காடனும் சேர்ந்துதான் அந்த மர்ம நோயாளியை சாலையில ஆதலூர் சாலையில சேர்க்கிறாங்க. ஸோ அந்த பெருங்காடன் இந்த நோயாளி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்க வரான். அப்போ ஒரு பெரிய துரத்தல், அம்பலவாணரும் மழபாடியாரும் அவனை துரத்தி போய் பிடிச்சு அவன் யாரு, ஏன் அந்த ஏன் முதல்ல அவன் ஓடுறான்,
எதனால வந்துட்டு இந்த நோயாளி வந்து பார்க்க வர்றான் அப்படின்ற ஒரு பின் கதை வந்துட்டு போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா சேரர் கோட்டையில பலதேவன் சொல்லிட்டு ஒரு குதிரைலாய தலைவன் பலதேவன் சொல்றது இருப்பான். அவனுக்கும் இந்த பெருங்காலனுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு துரத்தல் போயிட்டு இருக்கு. இந்த பெருங்காடனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் மூலமா வந்து அவன் வந்து 2 பெண்களை வந்துட்டு ஆடல் பெண்களை வந்துட்டு கடத்தி வச்சிருக்கான். ஸோ அவங்க 2 பேரையும் மீட்டுட்டு அம்பலவாணர், கண்ணன் இவங்க 3 பேரும் வந்துட்டு தஞ்சைக்கு நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மழபாடியார் சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. ஸோ இது ஒரு கதை. 2வது கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரரசர் அருள்மொழிவர்மர் அதாவது ராஜராஜ சோழர் வந்துட்டு ஏன் வந்து அவருக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு யூகம் இருக்கு, ஏன் யாரு வந்துட்டு அவரை கொல்றதுக்கான திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவரே நேரடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மதுரைக்கு வந்துட்டு, அதாவது பாண்டிய தலைநகர் மதுரைக்கு வந்து கிளம்புறாரு. ஸோ போற வழியில கொடும்பாலூர்ன்ற ஊர்ல வந்துட்டு அவருடைய பழைய நண்பரான மணிகிராமத்து பெரியவர் கோதண்டராம வாணிபர் அவர் வந்து ஒரு வாணியர். ஸோ அவர் வந்துட்டு அருள்மொழி ஒரு சின்ன வயசுல இருக்கிறப்போ வந்துட்டு இந்த கோதண்டராம வாணியரோட வந்துட்டு கடல் பயணம் மேற்கொண்டு வாணிபத்தையும் வந்து தெரிஞ்சிருந்திருக்காரு. ஸோ அதனால சில விஷயங்களை வந்துட்டு குறிப்பா சேர நாட்டுல இந்த குதிரைகள் வந்துட்டு அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ சோழர்களை பொறுத்த வரைக்கும் யானைகள் வந்துட்டு பலம் பொருந்திய யானைகளை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது சோழர்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம பொன்னியின் செல்வன் புத்தகத்திலே வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். ஸோ அதே மாதிரி சேரர்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வேகமா இருக்கக்கூடிய குதிரைகளை வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிகிராமத்து பெரியரோட வந்து பேசுறாரு. இதே மாதிரி சில பல விஷயங்களும் வந்துட்டு பேரரசருக்கு வந்து புரிய வருது. ஸோ அது என்னன்றது நீங்க புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2வது கதை. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதுல இருந்து இந்த 2 புள்ளியும் வந்துட்டு எப்படி இணையுது, இங்க இருந்து வந்து எப்படி கதை நகரும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை வாசிச்சுட்டே இருக்கிறப்போ நம்ம எழுத்தாளர் என்ன பண்ணிட்டாருன்னு அப்படின்னா, சம்மந்தமே இல்லாம திடீர்னு நக்கன் மதுரவாசியோடைய கதைக்கு வந்துட்டு பூந்துட்டாரு. ஸோ அது வந்து ஏன் பூந்தாரு, எதுக்காக பூந்தாரு அப்படின்னு அவருக்கே வந்துட்டு தெரியல. ஆனா இந்த புத்தகத்துல வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்காது. இதுக்கு அடுத்த புத்தகத்துலதான் வந்துட்டு ஏன் மதுரவாசினியுடைய கதை வந்துட்டு ரொம்ப முக்கியம், ஏன் அவசியம் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த புத்தகத்துல புரியும். ஸோ அடுத்த புத்தகத்துடைய காணொலி போடுறப்ப நான் அங்க வந்து விளக்குறேன் உங்களுக்கு. பட் 2வது பாதியில வந்துட்டு மதுரவாசிகை பத்தின மொத்த கதை, அவங்க வந்துட்டு குறுகாடியில வந்துட்டு குறுகாடிக்கு எப்படி வந்தாங்க, அவங்களுக்கும் மழபாடியாருக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சு, ஸோ அவங்க வந்து எப்படி இவ்வளவு பெரிய நாட்டிய சிகாமணியா வந்துட்டு வளர்ந்தாங்க அப்படின்ற மொத்த கதையும் அந்த பின்னணி கதையும் வந்துட்டு உங்களுக்கு பிற்பகுதியில 2வது பகுதியில, இந்த புத்தகத்தோட 2வது பகுதியில வந்து சொல்லப்படுது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குறுகாடியில இருந்து ஆரூருக்கு, அதாவது திருவாரூருக்கு வந்துட்டு இடம்பெயர்ந்து போவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பெரியவர் வந்துட்டு இவங்களை வந்து சந்திப்பாங்க. ஆனா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. பெரியவர் வந்துட்டு இவரை பார்ப்பாரு, அவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுவாரு. முதல்ல ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்குது. அதுக்கப்புறம் ஊரை விட்டு போறப்ப அந்த பெரியவர் மறுபடியும் பாக்குறாரு. திருப்பி வந்துட்டு திருவாரூர்ல வந்துட்டு தலைக்கோழி பட்டம் கொடுக்குற ஒரு பெரிய விழா ஒண்ணு நடக்கும். அந்த விழாலையும் வந்துட்டு அந்த பெரியவர் வந்துட்டு இவங்க கண்ணுக்கு தட்டுப்படுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பெரியவரை தேடி இவங்க போறப்போ வந்துட்டு அந்த பெரியவர் ஒரு சின்ன முறின்னு சொல்லுவாங்க. முறினா வந்துட்டு ஒரு சின்ன சீட்ல வந்துட்டு ஒரு செய்தி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த செய்தியை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது. ஸோ அது என்ன அப்படின்றத மறுபடியும் வந்துட்டு அடுத்த புத்தகத்துல தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ அண்ட் அவங்க திருவாரூர்ல தலைக்கூலி பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு திருவிடை மருதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் இடம்பெயர்றாங்க. அங்க வந்துட்டு நிறைய ஆடல் பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கத்துக் கொடுக்குற ஆசிரியரா வந்துட்டு இவங்க திருவிடை மருதிலுக்கு போறாங்க. ஸோ அங்க போயிட்டு இங்க வந்து வாழ்க்கை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம இங்கே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு தஞ்சைக்கு இடம்பெயர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அமைது. அது என்ன அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஆசிரியரை போய் பார்க்க போறாங்க. அவங்க ஆசிரியர் வந்துட்டு என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு, நிறைய பெரிய பெரிய ஆசிரியர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அழைப்புதல் வந்திருக்கு. ஸோ அதனால நீ எல்லாம் யோசிக்காத, உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது பெரிய வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை சாக்கா வச்சுட்டு அவங்க தஞ்சைக்கு வந்துட்டு போறாங்க. ஸோ தஞ்சையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருமுடி சோழர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குடும்ப நண்பர், அதாவது மதுரவாசியுடைய அப்பாவுடைய நண்பர் அவரு. ஸோ அவங்க வீட்டுல தங்குறதுக்கான
அவங்க வீட்டுல போய் தங்கிக்கிறாங்க. அவருடைய மகன் தான் வந்து ஆட்கொண்ட வில்லியார் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு வந்துட்டு க்ளோஸா இருந்து அவரை வந்து பாதுகாக்கிற ஒரு குழு. ஸோ அந்த குழுவுடைய தலைவர் தான் ஆட்கொண்ட வில்லியார். ஸோ அவங்க வீட்டில் போய் தங்குறாங்க. ஸோ அதோட வந்துட்டு இந்த புத்தகம், ஸோ தஞ்சைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த புத்தகத்துல வந்து முடியுது. ஸோ இதுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோட தான் வந்துட்டு எழுத்தாளர் நிப்பாட்டி இருக்கிறது. ஸோ அடுத்த புத்தகத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அச்சாணி அப்படின்னு வேணா நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஸோ கதையே வந்துட்டு நிறைய சொல்லிட்டேன் இல்லையா. எனக்கு வந்து இந்த புத்தகம் ஏன் அகைன் இந்த ஒரு புத்தகம் மட்டும் நான் சொல்ல முடியாது. பட் இந்த புத்தகம் நான் முன்னாடி முதல் தடவை வாசிக்கிறப்போ எனக்கு இருந்த பெரிய கேள்வி, எதுக்கு வந்துட்டு மதுரவாசியுடைய கதையை வந்துட்டு இவ்வளவு விரிவா சொல்றாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்களுடைய மதுரவாசியுடைய முன்கதைக்கும் முன்கதை, அதாவது பிளாஷ்பேக்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிளாஷ்பேக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஸோ அதையே வந்துட்டு நேரடியா இதுல கையாண்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு மதுரவாசி யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கும் மழபாடியாருக்கும் எப்படி வந்துட்டு தொடர்பு வந்துச்சு, மழபாடியார் எப்படி இவங்களுடைய மனசை வந்துட்டு இதயத்தை வந்துட்டு நொறுக்கிட்டு போனாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய கதைகள், விரிவான கதை வந்துட்டு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனா ஓவர் த கோர்ஸ் ஆஃப் இந்த உதயபான தொடர் வரிசையை படிச்சுட்டு இருக்கிறப்போதான் வந்து மதுரவாசிகளுடைய பின்கதை வந்துட்டு ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு புரிய வருது. ஏன்னா அவங்க வந்துட்டு என்னதான் ராஜகேசரி புத்தகத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் அவங்க இருந்தாலும், இந்த புத்தகத்துல இருந்து வரக்கூடிய மற்ற புத்தக வரிசை மற்ற புத்தகங்கள்ல வந்துட்டு அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே பெருசா ரொம்பவும் முக்கியமானதான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றதுனால எழுத்தாளர் வந்துட்டு அதை ஒரு மனசுல நினைச்சு எழுதியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து ஆல்ரெடி சேரர் கோட்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரர்களுடைய பக்க கதை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பூதிரி திருநாராயண பட்டதிரி அவருடைய குடும்பம், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கப்புறம் பாண்டியர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, சோழர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, சோழர்கள்லயே வந்துட்டு கம்பன் மணியனாரும் மழபாடியாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கம்பன் மணியனுடைய அம்மாவா வர்றவங்க அவங்களுடைய பங்கு, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. இதுக்கு மேல வர்ற புத்தகங்களையுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்துட்டு கதை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. ஸோ அதனால இது வரைக்கும் ஒருவேளை நீங்க இந்த புத்தக வரிசையை வந்து படிக்கல அப்படின்னாலோ, இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேப்பா இது என்னப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி வெளியிட்ட 2 காணொலிகளுடைய லிங்க்கும் வந்துட்டு நான் இங்க கொடுக்குறேன். நீங்க இங்க போய் வந்துட்டு அந்த 2 காணொலிகளும் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்வமா இருந்தால் அந்த 3 புத்தகங்களையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 4வது இந்த புத்தகத்தையும் வந்து நீங்க படிக்க வரலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், நிறைய எப்படி சொல்றது, சேரர் கோட்டை அந்த காணொலியே வந்து சொன்ன மாதிரி ஆதித்த கரிகாலருடைய கொலை வந்துட்டு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அதுல வந்து யார் கொண்டாங்கன்றது தெரியுமே தவிர எப்படி கொல்லப்பட்டார், எதுக்காக கொல்லப்பட்டார் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பெருசா இல்லை. அதை வச்சு நிறைய தியரிஸ் வந்து எழுதலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த தியரிஸ் தான் வந்துட்டு இந்த ராஜகேசரி புதினம் அண்ட் அதை வந்துட்டு அருள்மொழிவர்மர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றத மையமா வச்சுதான் இந்த மொத்த சீரீஸ்மே வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதே மாதிரி இது வரைக்கும் அதாவது சேரர் கோட்டையில வந்துட்டு முழுக்க நம்ம சேரர்கள் பற்றின கதையை வந்து தெரிஞ்சிருப்போம். இந்த கார்மேகம் உதயமான கார்மேகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோழர் பக்க கதை மட்டும் தான் நமக்கு முழுசா தெரியும். அடுத்து போக வர்ற புத்தகங்கள்ல வந்துட்டு பாண்டியர் பக்க கதையும் சரி, அதுக்கப்புறம் சேரர் பக்க கதையும் சரி உங்களுக்கு வந்து நல்ல விரிவா வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால அந்த காணொலிகள்ல வந்து நான் அது எல்லாத்தையுமே சொல்றேன். இங்கே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா அகைன் அடுத்த காணொலிகள் போடுறதுக்கு எனக்கு கண்டென்ட் இருக்காது. ஹவவர் உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்களை வச்சு இந்த புத்தகம் படிக்கணும்னு ஆரம்பம் இருந்தால் தயவு செஞ்சு மறக்காம வந்துட்டு இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த காணொலியில அடுத்த புத்தகத்தோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி.